தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மை டியர் டாலி படத்தோட விமர்சனம். மை டியர் டாலி இந்த படத்தை மை டியர் டோலின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தோழி அப்படிங்கிற மீனிங்க்கு சொல்லலாம். இவங்க டாலின்னு வச்சிருக்கிறதுக்கான காரணம் அதுதாங்க இந்த படத்தோட கதையும் களமும். என்ன காரணம் என்ன களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு இன்னொருத்தரை லவ் பண்ணுறாங்க. அந்த லவ் அவ அவனை பண்றா, நான் அவளை பண்றேன் லவ் அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் படம் ஒன்று வந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த படத்துலயும் ஒரு கதையை அமைச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பு தான் ஹீரோ. விஜே பப்பு, விஜய் டிவி ஃபேம். அவர் வந்து ஹீரோவை நடிச்சிருக்கிறாரு. ஹீரோயினா ஒரு பெண். உண்மையாகவே ரெண்டு பேருமே அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் அந்த பையன் வந்து இந்த பொண்ணை கழட்டி விட்டு எஸ்கேப் ஆகிடுவான். அப்போ அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சூழல் பப்புவோட கல்யாணம் பண்ணிக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஒரு 6 மாதம் தான் சேர்ந்து வாழ போகிறோம். ஏதோ வெளிநாட்டு விசாவுக்காகவோ ஏதோ ஒரு பிளானில் 6 மாதம் தான் சேர்ந்து வாழ போகிறோம். ஆனால் நீ என்னை தொடவோ என் கூட படுக்கவோ கூடாது அப்படிங்கிற ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டு இந்த பொண்ணு வந்து அவரோட இணைந்து வாழ ஆரம்பிக்கும். அதுவும் பேரண்ட்ஸ் அவங்களோட சம்மதத்தோட அந்த கல்யாணம் நடக்கும். பேரண்ட்ஸுக்கிட்டலாம் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஒன்றா வாழ்கிறாங்க அப்படின்னு காட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே அறையில் வெவ்வேறு படுக்கையில் இல்லைன்னா ஒரே வீட்டுக்குள்ளார வெவ்வேறு அறையில் இப்படி படுத்து உறங்குறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பப்புக்கு வந்து அந்த பொண்ணு மேலே அவ்வளோ உயிருக்கு உயிரான காதல். ஒரு கட்டத்தில் அந்த பெண் வந்து பப்புவை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, நான் நீ இதெல்லாம் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் உன் காதலை நான் ஏற்றுக்கலன்னு தானே நீ இப்படி பழி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடும். அவங்க அம்மாவை சாக்கு வச்சு ஒரே அறையில் படுக்க அந்த பொண்ணை விருப்பமாக விடும். ஆனால் இவர் வந்து எல்லை மீறிட்டாரு, மீறிட்டாருங்கிற ரேஞ்சில் அந்த பொண்ணு வெளியேறிடும். வெளியேறிட்ட பிறகு பப்பு என்ன பண்ணுறாரு, அதுதான் அந்த மை டியர் டாலிங்கிற கதைக்கான காரணம். பப்பு வீட்டில் வச்சுட்டு போன திங்ஸ் எடுக்க வர்ற பொண்ணு, அந்த ஹீரோயின் பொண்ணு, பப்பு ஒரு பெண்ணோட வாழ்றத பார்க்கும். அந்த பெண் பெண்தானா அல்லது இவரா, அந்த பெண் இவரே தானா அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதையும் களமும். எப்படி அது சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தியப்பட்டிருக்கு படத்தில். இதுக்கு லீடாக முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. பப்புவோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து தன் குழந்தை இறந்த பிறகு அந்த குழந்தை இருக்கிறதாவே நினச்சிட்டு வாழ்வார். அவரும் அவருடைய ஒய்ஃபும். அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போகிறவங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுவாங்க. எப்படா அது அப்படின்னீங்கன்னா, அதுதான் அந்த படத்தோட கதை. அதுதான் மை டியர் டால் லீ. டால் லீ அதுதாங்க உண்மையாக ஒரு அருமையான கற்பனை. அது அழகாக ஒரு படமாக, காதல் படமாக, கிட்டத்தட்ட காவியம் டைப்பு காதல் படமாக எடுக்க முயற்சித்திருக்கிறாங்க. அதில் பப்பு உண்மையாக ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. பப்பு மட்டும் இல்லை, படத்தில் நடித்த அத்தனை பேருமே ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க மை டியர் டாலியில். இந்த படத்துக்கு வந்து விஜே பப்பு கார்த்திக்ங்கிற கேரக்டர். எனக்கு ஒரே ஆச்சரியம், கார்த்திக்னு பேர் வச்சுட்டு எந்த கசமசமும் பண்ணாமல் இருக்கானே மனுஷன் அப்படிங்கிறதான். அந்த பேருக்கு உள்ள இது வந்து ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளார 6 மாசமா வச்சுட்டு எதுவுமே கை நகம் கூட படலைன்னா எப்படா இது நம்ப முடியலையே அப்படின்னு தோணுச்சு. கேரக்டர் நேம் கார்த்திக், விஜய் பப்புக்கு. அது மட்டும்தான் கொஞ்சம் லாஜிக்காக அடிச்சுது. மற்றபடி படம் வந்து உண்மையாக அருமையான ஒரு முயற்சி. அனுப்பமா அவங்க தான் சுமித்ராங்கிற கேரக்டரில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு லுக்கு நம்ம நதியா கொஞ்சம் பூசி முழுவனா எப்படி இருப்பாங்க பழைய கதாநாயகி, அந்த லுக்கில் இருக்காங்க. கேபி ராஜவேலு அஜய் ஃப்ரெண்டாக வராரு. அவர் தான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட்டுக்கு காரணம். அது மாதிரி சுதா அணுங்கிற கேரக்டரில் அஜயோட ஒய்ஃப் வராங்க. தாரா ஹீரோயின் ஃப்ரெண்டாக வராங்க. கீர்த்தனா கார்த்திக் ஆஃபீஸ் ஃப்ரெண்டாக வராங்க. அதாவது விஜய் பப்புவோட ஆஃபீஸ் ஃப்ரெண்டாக வராங்க. ஆஷா ஹீரோவோட அம்மாவா, அந்த அம்மா ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. புள்ள மேலே அவங்க காட்டுற பாசம்லாம் சினிமாவை தாண்டி ஒரு ரியலான பாசமாக நம்ம கண்களுக்கு தெரிஞ்சுது. அது உண்மையாக பாராட்டணும். அந்த மாதிரி நடிப்பை யதார்த்தமாக நடிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ராஜாமணி ஹீரோவோட அப்பாவை கொஞ்சம் நேரமே வந்து போகிறாரு. பேபி தீக்ஷிதா அஜயோட டாக்டர், அதாவது பப்புவோட ஃப்ரெண்டு அஜய், கேபிஒய் ராஜவேலு அவருடைய மகளா கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் வேற மாதிரி வராங்க. எப்படி வராங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுங்க. டோமினிக் சுமித்ராவோட எக்ஸ்ல வர டோமினிக்கு பப்புவை தாண்டி சுமித்ராவோட நெருக்கமாக பழகிறாரு. ஆனால் வந்து இறுதியில் பப்புவுக்கா
யாருக்கு ஹீரோயின் அனுபமா அப்படிங்கிற கதை வந்து அதுவும் ஒரு பெண்ணோட பப்புவை பார்த்த பிறகும் அனுபமா திருப்பி ஹீரோவை நொறுங்குனாங்களா அப்படிங்கிறத வித்தியாசமா ஒரு பவன் திரையில காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் எழுதி இயக்கியிருக்கிறாரு அரவிந்த்ராஜ். அந்த அரவிந்த்ராஜ் மாதிரி இவரும் விஜயாதியா தான் தெரியுது, பழைய விஜயகாந்த் படங்களோட இயக்குனர் அரவிந்த்ராஜ் மாதிரி. ப்ரொடியூசர் ஜெயராம் ஜெயராமச்சந்திரன் ஜெயராமச்சந்திரன் உண்மையாக அருமையான ப்ரொடியூசரு, அருமையான ஒரு கதை எடுத்திருக்கிறாரு. சிம்மாருதி சினிமாஸ் பேனரில் இந்த கதையை வந்து எடுத்திருக்கிறாரு ப்ரொடியூசர் ஜெயராமச்சந்திரன். கோ ப்ரொடியூசர் எம்ஜே சிவராமா கிருஷ்ணா. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு கே சேகர் அருமையாக பண்ணியிருக்கிறாருங்க. அதே மாதிரி எடிட்டர் சித்தார்த் வந்து உண்மையாக படத்துக்கு பக்காவாக பண்ணியிருக்காப்புல. ஃபாசிலோட மியூசிக்கும் படத்துக்கு பக்கா படம். அரவிந்த்ராஜே இந்த படத்துக்கு டைலாக் எழுதி திரைக்கதை எல்லாம் பண்ணி இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு. உண்மையாகவே பப்பு 1-2 படங்கள்ல நம்ம வந்து ஹீரோவோட நண்பரா 2ஆம் கதாநாயகரெல்லாம் பார்த்தோம். இந்த படத்துல முழு நீள கதாநாயகர் அவர் தான். ஆனால் படத்துல நீளமான காட்சிகளுக்கு வாய்ப்பு இருந்தும் ரொம்ப டீசெண்டாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் இந்த மை டியர் டாலி படத்தை மிஸ் பண்ணிடாம பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான ஐடியாக்கள் எதுவும் தோண வாய்ப்பு இருக்குது. நமக்கு ரொம்ப விரும்புகிற ஒருத்தர் மறைஞ்சிட்டா இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டா அவங்களோட ஞாபகார்த்தத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த மோஸ்ட் அதை வேற விதமாக கற்பனையாக சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் மை டியர் டாலி, மை டியர் தோழியா அந்த மூவி எனக்கு தெரிஞ்சது. அதனால இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.